இப்போ இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்குது. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நிறைய புரட்சியாளர்கள் வந்து போராடினாங்க. பெரியார்லாம் போராடினார், அப்படி தானே? அப்போ மூட நம்பிக்கையை ஒழிக்கவே முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, புத்தகம் படிக்கின்ற வழக்கம் மக்களிடம் இல்லை. அதாவது படிக்கிற புத்தகத்தை படிக்கிறாங்க, அதாவது பள்ளிக்கூடத்தில் உள்ள புத்தகத்தை படிக்கிறாங்க, கல்லூரிக்கு போனால் அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. அந்த புத்தகத்தை தாண்டி பிற புத்தகங்களை படிக்கிற வழக்கம் பெரும்பாலான படித்தவர்களிடமே இல்லை. குறைந்த சதவீதத்தில் தான் ஒரு பாட புத்தகங்களை தாண்டி, கல்லூரி பாட புத்தகங்களை தாண்டி பிற புத்தகங்களை படிக்கிற வழக்கம் குறைந்த சதவீதம் உள்ள மக்கள்கிட்ட தான் இருக்குது. இந்தியாவின் மக்கள் தொகை 120 கோடின்னா அந்த 120 கோடியில் உள்ள அந்த மக்களில் புத்தகம் படிக்கிற வழக்கம் இருக்குல்ல, இந்த பள்ளி பாடங்கள், கல்லூரி பாடங்கள், அதை தாண்டி பிற பாட புத்தகங்களை படிக்கிற வழக்கம் வந்து ரொம்பவும் கொஞ்சம் சதவீதம் தான் இருக்குது. பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களே நிறைய பிரிவு இருக்குது. எப்படின்னா, படிக்காதவங்க இருக்காங்க, எழுத படிக்க தெரியாதவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். அவங்க கண்டிப்பாக புத்தகம் படிக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு சதவீதம் எப்படின்னா, அதாவது நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பள்ளி பாடங்களை படிப்பாங்க, கல்லூரி பாடங்களை படிப்பாங்க. அப்புறம் வந்து வேறு பாடம் எதையுமே, வேறு புக்கு எதையுமே படிக்க மாட்டாங்க. இப்படி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள தான் நம்ம படித்தவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க தான் எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இவங்க படித்தவங்க கிடையாது. இவங்க வந்து ஒரு படித்தவர்களுக்கான தகுதி இவங்ககிட்ட 50% தான் இருக்குது. பள்ளிகளில் உள்ள பாடம் தான் புத்தகம்னு நினச்சிட்ருக்காங்க. கல்லூரியில் உள்ள பாடம் தான் புத்தகம்னு நினச்சிட்ருக்காங்க. புத்தக படிப்பு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதை தாண்டி பொதுவான இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் புத்தகத்தை படிக்க வேண்டும். வாழ்நாள் முழுதும் புத்தகத்தை படிக்கணும். பள்ளி பாடங்கிறது ஒரு 50% தான், அல்லது அது ஒரு பகுதி தான். அதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம், மக்கள் படிக்க வேண்டிய புத்தகம் நிறைய இருக்குது. அதனால் அந்த மாதிரியான புத்தகங்களை படிப்பவர்கள் இந்தியாவில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. 120 கோடியில் வெறும் 1 கோடி 2 கோடி பேர் தான் இருப்பாங்க. பிற புத்தகங்களை, அதாவது பள்ளி பாடங்கள் மற்றும் கல்லூரி பாடங்களை தவிர பிற புத்தகங்களை படிக்கிறவர்கள். இந்த நூலகத்துக்கு போய் ஒன்று அது படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. விருப்பத்தின் பேரில் படிக்கிற அந்த புத்தகங்கள். பள்ளியில் கொடுக்குற பாடம் வந்து கட்டாயம், தேர்வில் மதிப்பெண் பெறணும், அதனால் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனால் படித்து தான் ஆகணும், அது வேறு விஷயம். அதை விட நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்களா, நூலகத்தில் போய் அல்லது கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி ஒரு நாவலோ அல்லது வந்து ஒரு கருத்துக்கள் அடங்கிய புத்தகத்தையோ நீங்கள் படிக்கிறீங்க, கவிதை புத்தகம், அந்த மாதிரி புத்தகங்களை படிப்பவர்கள் ரொம்ப குறைவு. அதனால்தான் இந்தியாவில் வந்து மூட நம்பிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. படித்தவர்களிடம் கூட மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது. படித்தவர்கள்னால் யாருன்னாக்கா, இந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கும்போது படித்த புத்தகம், அப்புறம் கல்லூரியில் படித்த புத்தகம், அதை தாண்டி வேறு எந்த புத்தகத்தையும் அவங்க படிக்க மாட்டாங்க. நூலகத்துக்கெல்லாம் போய் படிக்கணுங்கிற அந்த ஆர்வமே அவங்களுக்கு வராது. இவங்ககிட்ட தான் மூட நம்பிக்கைகள் இன்னும் அதிகமாக இருக்குது. படிக்காதவங்ககிட்ட அவங்ககிட்டே மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது. படிக்காதவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, படித்தவங்களே இந்த சாமி கும்பிட்றாங்க, அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நல்ல பழக்கம்தான் அப்படின்னு நினச்சிட்டு படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இந்த வித்தியாசமே இல்லாமல் போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை மூட நம்பிக்கைகள். அப்போ மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னா நீ போராட வேண்டிய அவசியம், போராடணும், வீதியில் இறங்கி போராடணும், அல்லது இந்து மதம் அதெல்லாம் எதிர்த்து போராடணும். இந்து மதம் ஃபுல்லாக மூட நம்பிக்கைகளெல்லாம் இருக்குது. அதனால் இந்து மதம் மட்டும் கிடையாது, எல்லா மதமும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா மதத்துக்கு எதிராக நீங்கள் வீதியில் இறங்கி போராடாத. நீ அதுக்கு பதிலாக நீ வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய நூலகங்களை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தணும். நூலகங்களை மக்களை படிக்க வைக்கணும். அதுக்கு இங்கே என்ன தடை அப்படின்னா, நீ நூலகங்களை ஏற்படுத்தினா இந்தியாவில் உள்ள எல்லாரும் படிச்சிருவாங்களா அப்படின்னா படிச்சிட மாட்டாங்க. அப்போ கூட படிக்க மாட்டாங்க. ஏன்னா தாய்மொழியில் கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் புத்தகங்கள் மீது மக்களுக்கு ஒரு அன்பு பாசம்லாம் ஏற்படும். இப்போ மக்களுக்கு வந்து இந்த மாணாக்கர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ புத்தகங்கள் மீது வெறுப்பு, புத்தகங்களே பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல. இந்தியாவில் உள்ள மக்களுக்கு புத்தகங்கள் மீதே வெறுப்பு. ஏன்னா பள்ளிகளிலும் கல்வி கற்பதற்கு இந்த ஆங்கில மோகம் தடையாக இருக்கிறது. ஆங்கில வழியில் கல்வி கற்பதால் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதனால் ஏற்படுகிற கோபம் இருக்குல்ல, அது புத்தகத்தின் மீது திரும்புகிறது. அதனால் புத்தகத்தின் மீது இந்த மாணாக்கர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறதுக்கும் இந்த ஆங்கிலம் வந்து மிகப்பெரிய தடையாக இருக்குது. அதனால் வந்து
தாய்மொழியில் தொழில் செய்ய முடியும், ஆங்கிலம் தெரிந்தால்தான் தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆங்கிலம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. மக்கள் வந்து பேசிக்கொள்கிற முறையில், வாழ்க்கை முறையில் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இப்படி ஆங்கிலத்தின் தலையீடுனால இந்திய மக்களுக்கு வந்து இந்த புத்தகம் என்பது வந்து புத்தகத்தின் மீதே வெறுப்பு வந்து விடுகிறது. சிறு வயதிலே அந்த வெறுப்பு வந்துருச்சு. அந்த வெறுப்பு தான் மக்களுக்கு வந்து ஒரு பள்ளி பாடங்களை கூட ஒரு கடமைக்காக படிக்கிறாங்க. பெரிய சுமையாக நினச்சி வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பள்ளி பாடங்கள், கல்லூரி பாடங்கள், அந்த புத்தகங்களை மட்டும் படிக்கிறாங்க. கல்லூரிகளில் பாட புத்தகங்களாக, மார்க்குக்காக, மதிப்பெண்ணுக்காக அந்த புத்தகங்களை படிக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா புத்தகம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர வேறு இல்லைன்னா படிக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு வேலைக்கு போயாச்சா, அந்த வேலையில் வந்து புத்தகம் படிப்பதற்கான அவசியம் இருந்தால் மட்டும்தான் படிப்பாங்க. நிறைய வேலைக்கு போயாச்சுனாலே புத்தகத்திலேருந்து விடுதலைன்னு நினச்சிக்கிறாங்க. இப்படி தான் வந்து புத்தகத்தின் மீது ஒரு வெறுப்போடு இந்தியர்கள் வாழ்கிறார்கள். அதுதான் இந்தியர்களிடம், இந்திய மக்களின் வாழ்க்கையில் உள்ள மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ நான் வந்து இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் ஒழிக்கணும், இந்து மதத்திற்கு எதிராக போராடணும், இந்து மதத்தில் உள்ள இந்த புராணங்களில் சொல்லப்படுகிற பொய்களும் புரட்டுகளும் அதை பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்லணும். இந்து மதம் மட்டும் கிடையாது, எல்லா மதத்துலேயும் வந்து பொய்களும் புரட்டுகளும் நிறைய இருக்குது. அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதனால் எந்த பயனும் ஏற்பட போகிறதில்ல. அதனால் ஏற்படும், ஆனால் பெருசாக ஒன்றும் பயன் ஏற்படாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தாய்மொழியில் கல்வி கொடுக்க வேண்டும் என்று போராட வேண்டும். தாய்மொழி கல்விக்காக நீங்கள் போராட வேண்டும். அதை போராட்டிங்கனாலே இந்த மக்களிடம் உள்ள மூட நம்பிக்கை, புத்தகங்கள் மீது ஒரு ஆசை வந்துவிடும். தாய்மொழியில் கல்வி கொடுத்து விட்டால், தாய்மொழியில் தொழில் செய்வதற்கான வழிகளை ஏற்படுத்திவிட்டால், கல்வியில் தொழில் செய்வதில் உள்ள ஆங்கில ஆதிக்கத்தை நீக்கிவிட்டால், தாய்மொழியின் ஆதிக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் மக்களுக்கு வந்து கல்வி மீது ஆர்வம் வந்துவிடும், ஆசை வந்துவிடும், பாசம் வந்துவிடும், அன்பு வந்துவிடும். அதனால் அந்த கல்வி மீது உள்ள அந்த அன்பு பாசம் வந்து புத்தகத்தின் மீது உள்ள அன்பு பாசமாக அது மாறும். புத்தகத்தின் மீதான அன்பு பாசமாக அது மாறும். புத்தகத்தின் மீது அன்பு பாசம் ஏற்படும், ஆசை ஏற்படும், ஒரு காதல் ஏற்படும். அப்போ அதுதான் வந்து மூட நம்பிக்கையை ஒழிக்க உதவும். அதனால் நீங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள், மூட நம்பிக்கைக்கு எதிராக போராடுபவர்கள் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப ஒன்றும் இல்லை, தாய்மொழி கல்விக்காக போராடுங்க. அதற்காக தீவிரமாக போராடி தாய்மொழி கல்வியை இங்கே நிலைநாட்டி விட்டாலே போதுமானது. இங்கே இருக்கிற மூட நம்பிக்கைகள் அத்தனையும் ஒழிந்துவிடும். தாய்மொழி கல்வியை ஏற்படுத்தி விட்டால் மக்களுக்கு கல்வி மீது ஒரு ஆர்வம் வரும். கல்வி என்பது எளிது என்கிற ஒரு மனப்பான்மை வரும். கல்வி என்பது இவ்வளவு எளிதானதா, இவ்வளவு இனிமையானதா அப்படிங்கிற மனப்பான்மை மக்களுக்கு வந்துடும். அதனால் கல்வி மீது ரொம்ப ஆசை, பாசம், அன்பு எல்லாமே வந்துடும். ஆர்வம், ஈடுபாடு எல்லாமே வந்துடும். அப்போ புத்தகத்தை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ புத்தகத்தை நேசிக்கும்போது பள்ளி பாடங்கள், கல்லூரி பாடங்கள், அதை தாண்டி பொது அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய புத்தகங்களையும் மக்கள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மூட நம்பிக்கைகள் என்பது வலுவிழந்து போய்விடும். மூட நம்பிக்கைகள் இந்த அளவுக்கு ஒரு இந்திய மக்களை ஒரு பைத்தியக்காரர்களாக மாற்றி வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு இல்லாமல் மூட நம்பிக்கையின் வீரியம் வந்து ரொம்பவும் குறைஞ்சி போயிடும். அதுக்கு அல்லது நிறைய இல்லாமலும் போயிடும். மூட நம்பிக்கைகளே இல்லாத ஒரு நாடாக இந்தியா ஏற்படுவதற்கு ஒரே வழி என்னென்னா, தாய்மொழி வழியில் கல்வி. அதன் மூலம் புத்தகத்தின் மீது மக்களுக்கு ஒரு ஆசை, கல்வி மீது ஒரு ஆசை ஏற்படுத்த முடியும். கல்வி எளிமையானது, இனிமையானது என்கிற கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க முடியும். கல்விங்கிறது புத்தகத்திலிருந்து தானே கிடைக்குது. அப்படின்னும் புத்தகம் என்பதும் ஒரு இனிமையானது அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தி புத்தகத்தை நிறைய படிக்க வைக்க கட்டாயப்படுத்தணும். புத்தகங்கள் வீட்டுக்கு வீடு எல்லாரும் ஒரு நூலகம் வச்சுருக்கணும். அப்படி அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு புத்தகம் எழுதணும். இப்படியெல்லாம் பண்ணுறது மூலமாக இந்த இந்தியாவில் உள்ள மூட நம்பிக்கைகளை எளிதாக ஒழித்து விடலாம். இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. உலகத்திலே உள்ள மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னா கூட இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது.